எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். கரடி வேஷம் போட்டா மாசம் 13 to 14 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? சீனால உள்ள உயிரியல் பூங்கால ஒரு புது வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜூல கரடி வேஷம் போட்டு ஜூ ஃபுல்லா சுத்தலாம். சில கண்டிஷன்ஸும் இருக்கு. அப்படி என்னென்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, கரடி மாதிரி சத்தம் எழுப்பணும், யார்கிட்டயும் பேசக்கூடாது, உங்களுக்கு ஓய்வு வேணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம், உற்சாகமா டான்ஸ் ஆடணும்னாலும் ஆடலாம், மீன் பிடிக்கலாம், மரம் ஏறலாம், இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பார்வையாளர்களை இழுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அண்ட் இந்த வேலைக்காக எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் யுவான், இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 13 to 14 லட்சம் வரை சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வேலை வாய்ப்பானது சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. வேலையில சந்தோஷமா இருக்கணுமா? அப்போ இதை ட்ரை பண்ணுங்க. டெய்லி காலையில வேலை பயங்கரமா டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகுதா? அப்படி இல்லைன்னா ஒரே நேரத்துல ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரியான வேலையா இருக்கா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு ஃபீல் ஆச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 மணி நேரத்திற்கு 5 நிமிடம் நீங்க நடக்கலாம். இதை பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க 11,000 சாம்பிள்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மணி நேரம் இடைவெளியில இந்த டெஸ்ட் நடத்திருக்காங்க. இதுல 1 மணி நேரத்துக்கு 5 நிமிடம் நடக்கிறது பயங்கரமான பலன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களால சுறுசுறுப்பா அதே நேரம் கான்சென்ட்ரேட்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த வீடியோவை மேனேஜருக்கு அனுப்பி நானும் 5 நிமிஷம் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. மகளை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ண தாய். வெனிசுலாவில் நடந்த கண்கலங்க வைத்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலால ஜூன் 24 இரட்டை நிலநடுக்கம் நடந்துச்சு. அதுல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 1400 பேருக்கும் மேல உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் 1000 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஒரு கஷ்டமான சம்பவத்துல இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. தன்னோட சிறிய மகளை காப்பாத்துறதுக்காக ஆண்ட்ரியா என்ற தாய் ரொம்பவே போராடி இருக்காங்க. தன்னோட மூச்சு உள்ள வர போராடி அந்த குழந்தையும் காப்பாத்திருக்காங்க. இப்போ வெனிசுலால இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அத்தையும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்ட்ரியாவோட கணவர் தான் ஹெக்டர். இவரு உள்ளூர் கால்பந்து வீரரா இருக்காரு. சமூக வலைத்தளங்கள்ல இவரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நீ உன்னோட குழந்தைய காப்பாத்திருக்க அப்படிங்கிறத கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஆனா இந்த விஷயத்த நான் எப்படி சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு. இந்த விஷயம் அனைவரையும் கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். GTA 6க்கு வெயிட் பண்றீங்களா? உங்களுக்காக பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க ராக்ஸ்டார் நிறுவனம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, GTA 5 எப்படா அடுத்த 6 வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியா நவம்பர் 19 லான்ச் ஆகும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்துல இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, GTA 5ல நீங்க டெஸ்க் போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்திருக்க இந்த வெர்ஷன்ல டெஸ்க் கிடையாது. முன்னாடி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த டெஸ்க்கை ஷேர் பண்ணுவீங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி விளையாடுவீங்க. இனிமே அப்படி இருக்காது. அப்புறம் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, GTA 6 பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் கோட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்றது மூலியமா இணையம்ல வர கேம்ஸ் எல்லாம் நீங்க தாராளமா விளையாட முடியும். முன்னாடி இருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது தான் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் பிளேயர்ஸ்லாம் அந்த கலெக்டபிள் மெமரிஸ் மற்றும் முன்னாடி மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். வளர்ப்பு பூனையை அடித்த மகன், PS5 உடைக்க வச்ச தாய். என்ன நடந்துச்சு தெரியுமா? தான் ஆசையா வளர்த்துட்டு வந்த பூனைய மகன் காயப்படுத்திருக்காங்க. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச தாய் அவன் விளையாடுற அந்த PS5 அவன் கிட்ட கொடுத்து அதை உடைக்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயமானது வீடியோவாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க. பின்னர் சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு தரப்பினர் அந்த தாய் செஞ்சது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கான விளைவு அந்த குழந்தை
கிடைக்கும் அப்படிங்கறத அது கத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது ரொம்பவே தவறு. குழந்தையோட கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐரோப்பா ஏற்கனவே கடுமையான ஹீட் வேவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்கால ஹீட் டோம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் வேவ்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹீட் வேவ்ங்கிறது இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு குறிப்பிட்ட அளவு வெயில் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னா சில நாட்கள் அதை விட அதிகமா தொடர்ந்து பதிவாகுச்சு அப்படின்னா அதை ஹீட் வேவ்னு சொல்லுவோம். அந்த ஹீட் வேவால நிறைய பாதிப்புகளும் இருக்கு. சர்ம பிரச்சனை, மூச்சு திணறல், ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்கள்லாம் வரலாம். ஆனா ஹீட் டோமுங்கிறது அதை விட கொடுமையானதுன்னு தான் சொல்லணும். இதை புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அடுப்புல சாதம் வச்சிருப்போம், தட்டு போட்டு மூடி வச்சிருப்போம். இப்போ என்ன ஆகும்? அந்த தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க நீராவி வந்து மேல போகும். ஆனா நீராவியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி தட்டு வந்துட்டு கீழேயே அழுத்தும் இல்லையா? அந்த இடத்துல பயங்கரமான ஹீட் உருவாகுது. இதுதான் எக்ஸாக்டா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். வெப்பமண்டலத்துல சூடான காற்று வந்துட்டு மேல போகி எப்பவுமே குளிர்ந்த காற்றா மாறும். ஆனா இந்த டைம்ல அந்த சூடான காற்று வந்துட்டு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். கீழே வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இன்னும் அதிகமான சூடான காற்றாகவே இருக்க ஆரம்பிச்சிரும். மேகங்கள் குறிப்பா உருவாகாது. இதனால சூரிய ஒளி வந்துட்டு டைரக்டா அடிக்கும். வெப்பம் வந்துட்டு பயங்கர அதிகமா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம சூரியனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். டீஹைட்ரேஷன், ஹீட் ஸ்ட்ரோக், மூச்சு திணறல், சர்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கால கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இந்த ஹீட் டோம் வந்துட்டு தாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வர வெயில் வந்துட்டு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.